சிவராத்திரி. இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முக்தி இன்பத்தை பெறும் பொருட்டேயாம் என்கிறார் ஆறுமுக நாவலர். கடவுளை எப்போதும் நினைக்கும் வசதி இல்லாத காரணத்தினால் குறித்த சில தினங்களிலாவது கடவுளை வணங்க வேண்டும் என சைவ சமயம் கூறுகிறது. அத்தகைய நாட்களே விரத நாட்களாகும். இந்த நாட்களில் விசேட வழிபாடு செய்தல் சிறந்த புண்ணியமாகும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இவ்வுண்மையை அனுசரித்தே விரத நாட்களில் ஆலயங்களில் விசேட பூசைகளும் விழாக்களும் நடைபெற்று வருகின்றன. விரதம், நோன்பு, உபவாசம், சங்கற்பம், தவம் என்பன ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சொற்களாகும். காப்பது விரதம் என்று ஆத்திசூடியிலும், நோன்பென்பது கொன்று தின்னாமை என்று கொன்றை வேந்தரிலும் ஔவையார் பாடியுள்ளார். உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் பாதுகாப்பதே விரதம். ஓர் உயிரை கொன்று அதன் ஊனை உண்ணாமல் இருப்பதே நோன்பு. விரதம் என்கின்ற சொல்லின் பெயர் வர காரணத்தை ஆராய்ந்தால் இது நன்கு புலனாகும். சங்கற்பத்துடன் செய்கின்ற காரியமும் புண்ணிய செயல்களும் விரதம் எனப்படும் என்று வடமொழி அகராதி கூறும். இங்கு சங்கற்பம் என்பது மனம், வாக்கு, காயத்தை தூய்மையாக வைத்திருத்தலாகும். விரதம் பற்றி ஆறுமுக நாவலர் கூறுமிடத்து, மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றினாலும் கடவுளை மெய்யன்போடு விசேடமாக வழிபடுதல் விரதமாகும் என்கிறார். இவ்விரதத்தினால் அகப்புற தூய்மைகள் உண்டாகின்றது. மேலும் இவற்றின் ஊடாக மன ஒடுக்கத்தை உண்டு பண்ணி சிவனை அடைவதற்கு ஏற்ற வகையில் அனுஷ்டித்தல் வேண்டும். இவ்விரதங்களை சிவவிரதம், சக்தி விரதம், விநாயகர் விரதம், முருக விரதம் என கூறலாம். இவற்றில் சிவனது பெருமையை கூறும் சிவனுக்காக அனுஷ்டிப்பது சிவவிரதமாகும். இச்சிவவிரதங்கள் 9 உள்ளன என ஆறுமுக நாவலர் 2ஆம் வினாவிடை என்னும் நூலிலே எடுத்துரைக்கின்றார். அவை முறையே சோமவார விரதம், திருவாதிரை விரதம், சிவராத்திரி விரதம், உமா மகேஸ்வர விரதம், கேதார விரதம், கலியாண சுந்தர விரதம், சூழ விரதம், இடப விரதம், பிரதோஷ விரதம் என்பன அந்த 9 விரதங்களாகும். இவற்றுள் எல்லா விரதங்களையும் விட பன்மடங்கு சிறந்தது சிவராத்திரி விரதமாகும். இச்சிவராத்திரி விரதத்தின் மகிமை சொல்லில் அடங்காது. சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் சிவராத்திரி விரதம் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை காலமாகிய அபரபட்சத்தில் 14ஆம் நாள் இரவு சதுர்த்தசி கூடிய தினமாக அமைகிறது. சிவராத்திரி என்றால் சிவன் இராத்திரி என பொருள்படும். அதாவது சிவபெருமானுக்குரிய இராத்திரி. சிவபெருமானுக்கு அந்நியந்த, அதாவது மிகவும் பிரியமுள்ள ராத்திரி, அதனையே சிவராத்திரி என கூறலாம். இதனால் தான் இது மகா சிவராத்திரி என கூறப்படுகிறது.